சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம், ஒரு கடினமான சூழ்நிலை, வறுமையை சந்திக்கின்ற நிலை, திருமணம் ஆகாத நிலை, குழந்தை பேர் இல்லாத நிலை. ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வருது? ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் எந்த வயதில் எந்த விஷயங்கள் நடக்கும்? வீடு கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா? ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும்? அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை வழியில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார்? அதே மாதிரி கடன் இருக்குமா, தொழில் அமையுமா, வேலை அமையுமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய சுய ஜாதகம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியாக அனுபவிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் 21வது வரக்கூடிய நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ராசி அதிபதி குரு, சனி. அதாவது உத்திராட நட்சத்திரத்தோட முதல் பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தனுசு ராசியில வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரோட 2, 3, 4ஆம் பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா மகர ராசியில வருவீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதி. மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி. சூரியன் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஆண்டுகள். உத்திராட நட்சத்திரத்தோட உத்திராடம் நட்சத்திரம் பார்க்கறதுக்கு யானையோட தலை வடிவத்துல இருக்கும். அதிதேவதை விஸ்வதேவர். மரம் பலாமரம். நீங்க பலாமரத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்க கைகளால தண்ணீர் எடுத்து ஊற்றலாம். ஸோ பலாமரம் நட்டு வளர்க்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப ராசியானதும் கூட. நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவப்பு நிறம். மிருகம் பசு. பறவை வலியன். பாலினம் பெண்பாலினம். உங்க வீட்டுல இந்த உத்திராட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பே, போ, ஜா, ஜி இந்த நாம எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்ட பேரை நீங்க வைக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். உத்திராடத்துல பிறந்தவங்க பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நேர்மையாக தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கும். உத்திராடத்துல பிறந்தவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயம் வேணா செய்ய துணிஞ்சவர்களா இருப்பீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல அதிகமான நம்பிக்கை இருக்கும். நிறைய ரகசியங்கள் உங்ககிட்ட இருக்கும். நீங்க என்னதான் அப்படின்றத மற்றவங்களால கணிக்கவே முடியாது. மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சுட்டு தான் வெளியில பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. ரொம்ப அதிகப்படியான மன வலிமை இருக்கும். வைராகியம் இருக்கும். உங்களுக்கு யாராவது உதவி செய்துட்டாங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் நீங்க மறக்கவே மாட்டீங்க. நல்ல நன்றி உணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உத்திராடத்துல பிறந்துட்டா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட அதாவது குடும்ப பொறுப்புகள் எல்லாம் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன வேணா இருக்கலாம். ஒருவேளை தந்தை சரியில்லாதவங்களா இருக்கலாம், தந்தை இழந்தவர்களா இருக்கலாம், இல்ல தந்தையால முடியாத நிலை, வறுமை நிலையில இருக்கக்குள்ள அந்த குடும்ப பாரம் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படின்ற நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே எச்சரிக்கை உணர்வு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு அழகா பேசுவீங்க. அரவணைச்சு பேசுறது, மதித்து பேசக்கூடிய குணமெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். பொதுவாகவே நீங்க ஒரு பொது வாழ்க்கையெல்லாம் இருக்கக்குள்ள ரொம்ப சிறப்பா அதுல பெயர் புகழ் பெறக்கூடியவங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் இருக்கிறதுனால வலிய போய் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆடம்பரத்தை விரும்பாத நபர்கள். எளிமையா ஆடைகளை உடுத்துவீங்க. ஆனா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப மதிப்பா இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்ககிட்ட இருக்கும். யாரையுமே ரொம்ப ஈஸியா நம்ப மாட்டீங்க.
ஆனா ஒருவேளை அந்த மனிதனை நீங்க நம்புறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்காதவங்களா இருப்பீங்க. எளிமையான வாழ்க்கைய வாழ விரும்புற நீங்க எந்த ஒரு முடிவையுமே அவசரப்பட்டு எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. எதிரிகளா இருந்தா கூட திட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் திட்டுவீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க எந்த அளவுக்கு விரதம் இறை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது வெற்றியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு வேளை ஆன்மீக நிலைக்கு ரொம்ப அதிகமா சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சொந்த பந்தமா இருக்கட்டும், சொத்து சுகமா இருக்கட்டும், எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாத, பற்று இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பா இருந்தாலும் சரி, மற்ற வேலை தொழிலா இருந்தாலும் சரி, மற்றவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு ஸோ நீங்க தான் அந்த இடத்துல முதல் நபராக வரக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். எந்த விஷயத்துலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது நல்லது. இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல இந்த பார்ட்னர்ஷிப்பால சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சாதகமான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஸர், கல்லூரி ஆசிரியர்கள், அதே மாதிரி மத போதகர்களா இருக்கிறது, ஜோதிடர், ஆயர், நீதிபதி, அரசு பணியாளர்கள், சைக்கியாட்ரிஸ்ட், இராணுவம் தொடர்பான பணிகள். நீங்க இராணுவத்துல மிலிட்டரியில எந்த ஒரு வேலையுமே செய்யலாம். மிருகங்களை வளர்க்கிறது, இப்ப அனிமல் ட்ரைனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள், மல்யுத்த வீரரா இருக்கிறது, குத்துச்சண்டை வீரரா இருக்கிறது, ஜூடோ, கராத்தே, ஓட்டப்பந்தயத்துல வீரரா இருக்கிறது, அதாவது விளையாட்டு துறைகள் அப்படின்றது வரும். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்கக்குள்ள அது உங்களுக்கு சிறப்பாக வர்றது, ஆன்மீக உரையாளரா இருக்கிறது, பொலிட்டிக்கல் நல்லா வரும், தொழிலும் உங்களுக்கு நல்லா வரும். எப்பயுமே ஒரு தொழிலோ வேலையோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவா உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு வேலை தொழில்களா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரிய திசை. சூரியன் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கிற அந்த சமயத்துல ஒருவேளை நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பிறந்திருக்க சமயத்துல உங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, தந்தை வழியில மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே இருக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்போ உத்திராடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனுடைய தச ஆண்டுகள் 6 ஆண்டுகள். சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த சூரிய தசை இருப்பு அப்படின்றது வேறுபடும். அப்போ ஒரு சில குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருட சூரிய தசை இருப்பா, 4 வயது சூரிய தசை இருப்பா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜ்ல அந்த சூரிய தசை இருப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு 5 வருட சூரிய தசை இருப்புல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 5 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய தசை அப்படின்றது போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரிய தசை நல்லா இருக்கக்குள்ள தந்தை வழியான உயர்வு, நீங்க பிறக்கிற நேரம் தந்தைக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, அது உங்க ஜாதகத்திலயும் அப்படிதான் இருக்கும், அவரோட ஜாதகத்திலயுமே அப்படிதான் இருக்கும். அப்போ தந்தைக்கு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இருக்கிற வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான உயர்வுகள் தருது. சொத்து சேர்க்கை, உங்களுடைய தாத்தா வழியில ஏதாவது சொத்து சேர்க்கை நடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். பட் சூரியன் சரியில்லாத நிலைகள்ல தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, திடீர்னு பாத்தீங்கன்னா அதாவது கூட்டு குடும்பத்துல தாத்தா பாட்டி கூட இருந்து திடீர்னு பிரிஞ்சு வர, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தும். குழந்தைக்குமே பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள உடல் ஆரோக்கிய குறைபாடு, வெப்பத்தாழ் நோய்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். 5 வயது வரைக்கும் சூரிய திசை முடிஞ்சிடும். 2வது திசையாக வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர திசை. அப்ப 15 வயது வரைக்கும் இந்த சந்திர அப்படின்றது நடக்கும். இப்ப சந்திர திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசியா மகர ராசி நேயர்களாகத்தான் இருப்பீங்க. மகர ராசியிலயோ தனுசு ராசியிலயோ தான் இருந்து உங்களுக்கு அந்த தசா அப்படின்றது நடக்கும். இப்போ ஒருவேளை நீங்க தனுசு ராசியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் இந்த இடத்துல இருக்கு, ரிஷப லக்னமா இருக்குக்குள்ள இந்த வயது வரைக்கும் குழந்தைய ரொம்ப கவனமா பாத்துக்கணும். உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலையும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஈஸியா எந்த ஒரு விஷயங்களுமே புரியாது. ஏன்னா இதுல 3ஆம் அதிபதி தான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரிஷப லக்னத்துக்கு. அப்ப மாரகாதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அட்டமத்துல இருக்கிறது அப்படின்றது அடிக்கடி உடம்பு முடியாம போறது, மறதி அதிகம் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைக்கு இருக்கும். படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கம்மியா இருக்கும். அந்த தருணத்துல எல்லாம் அரவணைத்து போறது அப்படின்றது
நல்ல விஷயமா இருக்கும். ஒருவேளை மகர லக்னமா இருந்தாலுமே 12ல இந்த சந்திரன் மறையக்குள்ள அப்பயும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ மிதுன லக்னமா நீங்க இருக்கிறீங்க, மகர ராசியா இருக்கிறீங்கனாலுமே ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படின்றது நல்லது. கும்ப லக்னமா இருந்தாலுமே ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு தசைகள் எப்படி நடக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த 15 வயது வரைக்கும் அப்படின்றது பெற்றோர்களுடைய கண்காணிப்புல தான் அந்த குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திரன்றவர் தாய்க்காரகன் அப்படின்றதுனால தாயாருக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குழந்தை சட்டுன்னு எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து படி படி படின்ட்டு வற்புறுத்தினா அவங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்தந்த புக்திகளுக்கு ஏத்த மாதிரி தான் ஸோ நீங்க வந்து கரெக்டா குழந்தைய வந்து வழி நடத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 வயதிற்கு மேல 3வது திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 வருடங்கள். அப்போ 15ல இருந்து 7 வருடங்கள்னு 22 வருடங்கள் அப்படின்றது இந்த செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், உறவுக்காரகன், உடல் வலிமையை சொல்லக்கூடிய கிரகம். இப்போ செவ்வாய் நல்லா இருக்கக்குள்ள உறவுகளோட நல்ல ஒரு அரவணைப்புல வளரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 15ல இருந்து 22 வயசு வரைக்கும் செவ்வாய் நடக்குது, செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ குருவுடைய பார்வை தொடர்புலாம் இருக்கக்குள்ள நல்லா படித்து ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சு, அதே மாதிரி போலீஸ், ராணுவம், இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடுவாங்க. செவ்வாய் நல்லா இருக்கு, அந்த ஜாதகத்துல 10ஆம் இடத்தோட 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னா இன்ஜினியர்ஸ் ஆகிறது, டாக்டர்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசை அப்படின்றது எடுத்து கொடுத்துரும். செவ்வாய் சரியில்லாத நிலைகள்ல கவனமா இருக்கணும். இந்த செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல ஏன்னா இந்த வயது அப்படியே இந்த டீனேஜ் வாலிப வயதுல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ஸோ வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வித்த காமிக்கிறது, ஸோ எங்கேயாவது ரொம்ப வேகமா ஓட்டுறது, ஒரு மாதிரி ஷோவா வண்டியெல்லாம் ஓட்டி காமிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய்ன்றது ஆக்ரோஷம், கோபம் அப்படின்றதுனால அதிகப்படியான கோபம், ஆவேசம் இதெல்லாம் வரும். எதுக்கெடுத்தாலும் பட்டன் கை நீட்டிடுவாங்க. அதெல்லாம் சமாளிக்கவே ரொம்ப சிரமமா இருக்கும். இதெல்லாம் செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படின்றத கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்தது 22 வயதிற்கு மேல ராகு திசை. ராகு திசை தான் உத்திராடத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். 18 வருட காலகட்டம். இப்போ 40 வயது வரைக்கும் இந்த ராகு திசை. ஏன்னா இந்த சமயத்துல தான் ஒரு கல்யாணம் ஆகும், நல்ல வேலையோ தொழிலோ அமையணும் அப்படின்னு நினைக்கிறது, லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் எல்லாம் இந்த 18 வருடங்கள் தான். இதுல ராகு நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ராகு சரியில்லாத நிலைகள்ல தீய சகவாசம், தீய நட்பு, வேலை சரியா அமையாதது, வயிற்று பிழப்புக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நிலை, திருடுறது, பொய் சொல்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள் பண்ணி அதுல போய் மாட்டிக்கிறது, ராகு திருட்டு, ராகு போதை, போதை விஷயங்கள் அடிக்ட் ஆகிறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பெண்களாக இருக்கின்ற பட்சத்துல சனி தொடர்பு ஏற்படக்குள்ள, சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்படக்குள்ள, ஆண் பெண் யாருக்கா இருந்தாலும் சரிதான். இதுல பாத்தீங்கன்னா வேறொருவருடன் நட்பு ஏற்படுறது, முறையற்ற காதல், ஸோ இது சம்பந்தமான ஒரு விஷயங்களை எல்லாமே இந்த ராகு இந்த காலகட்டத்துல பண்ணும். ரொம்ப கவனமா இருக்கணும் ராகு திசை சரியில்லாத நிலைகள்ல. ராகு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா திடீர் அதீத வளர்ச்சி, வீடு கட்டிடுவாங்க, சொத்து வாங்கிடுவாங்க, வாகனம் இருக்கும். குரு தொடர்புலாம் இருக்கக்குள்ள இவங்க எப்படி சம்பாரிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. டக்குன்னு ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். குரு சரியில்லாத நிலைகள்ல ராகுவின் கடைசி புக்தியான செவ்வாய் புக்தியில சிலருக்கு கடுமையான சிரமங்கள் அப்படின்றது இருக்கும். ராகு உங்களுக்கு எப்படி திசை நடத்துறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ராகு திசையில தான் கெட்ட பழக்கங்கள், கெட்ட சகவாசம், குடிக்கிறது இது எல்லாமே வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 40 வயதிற்கு மேல 16 வருடங்கள் அப்படின்றது 56 வருடங்கள்ன்றது குரு திசை இருக்கும். ஒரு சிலர் ராகுல ரொம்ப அடாவடியா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு குரு திசையில டக்குன்னு மாறிடுவாங்க. ஸோ இவரா இப்படி அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அந்த ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். லக்ன யோகராக லக்னத்திற்கு நல்ல பலன்களை வழங்குகின்ற இடத்துல இந்த குரு பகவான் இருந்துட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ராகுல என்னெல்லாம் கெட்ட பழக்கம் பண்ணி ஒரு பிரச்சனையில இருந்து கடுமையான விஷயங்களால பாதிக்கப்பட்டாங்களோ, ஸோ அவங்க திடீர்னு குருல நல்லாயிட்டு ரொம்ப அமைதியா ரொம்ப சாஃப்டான ஒரு நபரா தெய்வீக வழிபாடுகள்ல நாட்டத்தை செலுத்தி தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய பொறுப்பு உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செயல்படுத்துவாங்க. குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. குழந்தைங்களுக்கான நல்ல விஷயம் என்ன, குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் என்ன, இந்த மாதிரியான
ஒரு மூட் வந்து அப்படி போயிடும். கரெக்டா நம்ம நடக்கணும், நேர்மையான வழியில இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. குரு சரியில்லாத நிலைகள்ல கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு குழந்தையால பிரச்சனை, குழந்தையோட ஹெல்த் சரி இருக்காது, இல்ல படிப்புக்கு செலவாகிறது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சிலர் குழந்தையே பிறக்காம ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்க நிலைமை, வாழ்க்கை துணை வழியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இது மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியது இருக்கும். குரு சரியில்லை அப்படின்னா பெரும் பொருட்களை இழத்தல் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 56 வயதிற்கு மேல குரு திசை முடிந்த உடனே 19 வருடங்கள் அப்படின்றது சனி திசை நடக்கும். சனி திசை வந்து 75 வருடங்கள். பொதுவாக சனி கடைசியில வர்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும். சனி பகவான் குருவினுடைய தொடர்புகளை ஏற்பட்டு நல்ல இடத்துல இருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. 3, 6, 10, 11 மறைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் அதீத வலுப்பெற்று இந்த சனி திசை நடக்கக்குள்ள உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளை கொடுக்கறது, இந்த காலகட்டத்துல ஒரு கடனை ஏற்படுத்துறது, உறவினர்களால அவமதிக்கப்படுகின்ற நிலை, அவமானங்கள், ஸோ இப்படி எல்லாம் வாழ்க்கையோட கடுமையான அனுபவங்களை இந்த காலகட்டத்துல சனி பகவான் கொடுத்துருவாரு. அதனால யாருக்கு எந்த திசை நடக்குது அப்படின்றத பார்த்து கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்புகள் தெரியாம பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேண்டிய வயசுல இந்த பொருளாதார இழப்புகளால கடன் பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயம் எடுக்கிறது அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத பார்த்து கரெக்டா இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி.